முறுக்கு அவல் பொரி. அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில தவா மசாலா கோபி நம்ம பண்ண போறோம். தவா மசாலா கோபிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாமா? வேக வச்ச காலிஃப்ளவர், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், காரப்பொடி, கரம் மசாலா பவுடர், உப்பு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, எண்ணெய், இதெல்லாம் இருந்தாக்க 5-7 நிமிஷத்துக்குள்ள நம்ம தவா மசாலா கோபி நம்ம ரெடி பண்ணிட முடியும். இப்போ செய்முறை எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. பயிர் எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுத கலந்துக்கோங்க. கரம் மசாலா பவுடரும் கொஞ்சமா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சமா உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கணும். இப்ப நான் பண்றத நீங்க கொஞ்சம் ஒரு 1 hour பிஃபோரு, நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hourக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பண்ணி வச்சுனுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இதுல நம்ம இந்த வேக வச்ச காலிஃப்ளவர், அதாவது காலிஃப்ளவரை கட் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு தடவை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க. அதை இப்போ அந்த காலிஃப்ளவரை நம்ம இதுல போடுறோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டங்க. இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சுட்டு எண்ணெயை வச்சிடலாம். இந்த பக்கமும் நம்ம அடுப்பை பத்த வச்சு எண்ணெயை வச்சுட்டு அதுல நம்ம இந்த ஆலு இருக்கு பாருங்க, அதை கட் பண்ணி போடணும். அதுலேயும் நம்ம கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை உப்பு அப்படி போடுங்க. இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச காலிஃப்ளவர் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம இந்த தயிரில் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா பவுடர், காரப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு அதில் ஒரு கொதி விட்ட நம்ம காலிஃப்ளவரை நினைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தயிரோட கொஞ்சம் எடுத்து இந்த எண்ணெயில நம்ம போட்டு நல்லா பெரட்டணும். அந்த தயிர் கம்ப்ளீட்டா ட்ரை ஆகிற வரைக்கும் இருந்துட்டு இது அப்புறம் நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் அடுப்புல உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சிருக்கோம்ல, அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். அதாவது ஆலு மசாலா கோபின்னு சொல்லும் பொழுது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனாதான் டேஸ்டா இருக்கும். அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அதில் உரைச்சுண்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்கணும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மோர் தண்ணியாக இருக்கிறதுனால அந்த தண்ணி எண்ணெயில் படும்போது கொஞ்சம் நமக்கு இப்படி தெளிக்கும். அதனால தான் நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அந்த தயிரோடு நம்ம காலிஃப்ளவரை போட்டால் கூட அதெல்லாம் ட்ரை ஆகி தனித்தனியாக இதோட ஒட்டிண்டு அந்த எண்ணெயில் நல்லா காலிஃப்ளவர் சூப்பராக உறைஞ்சி வதங்கியிருக்கு பாருங்க. இந்த காலிஃப்ளவரில் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்? தயிர், அதில் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா கொஞ்சமாக, அதே மாதிரி காரப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு அதில் ஒரு கொதி வேக வச்ச காலிஃப்ளவரை தூக்கி அதில் போட்டு டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து கடாயில் எண்ணெயை வச்சு அதில் தூக்கி கொஞ்சம் தயிரோடு விட்டுருக்கோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு காலிஃப்ளவர். இந்த பக்கம் கடாயில் எண்ணெயை வச்சு பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு உரிச்சிட்டு அதை 1-2 கட் பண்ணி போட்டு அதையும் தனியாக ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டிகை போட்டிருக்கோம். இப்போது இந்த உருளைக்கிழங்கையும் தூக்கி இந்த காலிஃப்ளவரோட நம்ம சேர்த்து போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலாக
கொத்தமல்லி இருக்கு பாருங்க, அதை நம்ம கட் பண்ணி இதில் போட்டுடணும். எவ்வளோ கலர்ஃபுல்லா இந்த ஆலு கோபி மசாலா, அதாவது ஆலு மசாலா கோபின்னு சொல்லலாம், ஆலு கோபி மசாலான்னு சொல்லலாம், அல்லது கோபி ஆலு மசாலான்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் ஆலு மசாலா கோபி இன்னைக்கு நம்ம எக்ஸலண்ட்டாக தயார் பண்ணிட்டோம். ஆரோக்கியமான உணவு பகுதியில் ஆலு மசாலா கோபி சூப்பராக நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை பார்த்த உடனே குழந்தைங்க விட்டுருவாங்களா? உடனே ஆவலோட வந்து வாயில போட்டுக்க மாட்டாங்களா? அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஆலு மசாலா கோபி தயார் பண்ணிட்டோம். இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் அதுலேயே இருக்கட்டும். இதை மட்டும் நம்ம எடுத்து இப்படி வச்சுட்டு அந்த எண்ணெயை நம்ம வேற ஏதாவது சமையல் காய்கறிகள் வதக்கும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத விட இந்த எண்ணெய் கம்மியாக தானே இருக்குது. அதனால் சூப்பராக இன்னைக்கு நம்ம நல்ல தயிரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு பொடி போட்டு அதில் கரம் மசாலா பவுடர், காரப்பொடி, அதே மாதிரி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி அதில் நம்ம காலிஃப்ளவர் ஊற வச்சு அதை தனியாக ஃப்ரை பண்ணி, ஆலுவை வேக வச்சு அந்த தோல் எடுத்துட்டு அதை தனியாக ஃப்ரை பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஆலு மசாலா கோபி சூப்பராக தயார் பண்ணிட்டோம் இல்லையா?